நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு வழக்கம் போல கிட்டத்தட்ட 488 புள்ளி நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததான். லாஸ்ட் 2 வாரமா நம்ம மார்க்கெட் கீழே போய்கிட்டே இருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனி பத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 10% பக்கத்துல அந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்ட் வந்து இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் ஒரு சில ஸ்டாக்கை பத்தி கேட்டிருந்தாங்க. அதை பத்தி வந்து பார்ப்போம். லாஸ்டா பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். எஃப்ஐ தொடர்ந்து 2-3 குவார்ட்டராகவே வாங்கிக்கிட்டே இருக்காங்க. புக் வேல்யூ அண்ட் இன்டென்சிவ் வேல்யூ விட கம்மியான ப்ரைஸில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பீட்டர் லிஞ்சோட ஒரு கோட் வந்து பார்த்தலாம். பீட்டர் லிஞ்ச் யார் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருந்தார். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இவர் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருந்தப்போ மார்க்கெட்டை பீட் பண்ண ஒரே ஆள் இவர் தான். அதாவது ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் அதிகமான ப்ராஃபிட் தரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆனால் இவர் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராக இருக்கும் போது இவரோட ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5%, 10% கிராஷ் ஆனாலும் இவரோட ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2%, 3% அந்த மாதிரி தான் கிராஷ் ஆகும். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து வருஷத்துக்கு 12% ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா இவரோட ஃபண்டு மட்டும் கிட்டத்தட்ட 15%, 20% இந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இன்வெஸ்டர் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜராகவும் இருந்திருக்காரு. இவரோட எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பெல்லாம் நமக்கு பியர் மார்க்கெட் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பாக நமக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஒரு புல் ரன்ல இருக்கும்போது சூப்பரான கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் நல்ல ஒரு ஹையாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் மார்க்கெட் வந்து இருக்குது. அதாவது வார் போயிட்டு இருக்கனால நம்ம மார்க்கெட்டே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் தான் கீழே போகும். இதுக்கு முன்னாடி உக்ரைன் ரஷ்யா வார்லாம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் தான் கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே வந்தது. அதே மாதிரி தான் இந்த வார் இப்போ எது வரைக்கும் போகணும்னு தெரியல. ரொம்ப நாள் போணுச்சுன்னா அதை யாரும் கண்டுக்கவே மாட்டோம். அதனால இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பாருங்க. ஏற்கனவே லாஸ்ல இருக்கு, இது வந்து இப்போ வித்துட்டு மறுபடியும் வாங்கலாமா அப்பெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். லாஸ்ல இருந்தால் இருந்துட்டு போட்டோம். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது நம்ம வாங்கினதை விட அதிகமான ப்ரைஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு பேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. பயந்துலாம் வெளியே போகக்கூடாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால பணம் சம்பாதிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால பணம் வந்து அதிகமான பணம் வந்து சம்பாதிக்க முடியும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 488 புள்ளி நெகட்டிவ்ல இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 2% வந்து நெகட்டிவ். 23,151 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸ் கோல்டு சில்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ் தான். பேங்க் கிட்டத்தட்ட 2.38% நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் 3% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 3% நெகட்டிவ். கோல்டு வந்து 1.5% வந்து நெகட்டிவ். ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து நெகட்டிவ். பார்மா 2% நெகட்டிவ். ஐடி கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ். மிட் 150 2% வந்து நெகட்டிவ். இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ் தான். இது நமக்கு மட்டும் கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவ்ல தான் வந்து இருக்கும். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. பரவாயில்லைங்க, என்னைக்காவது 3 பேர் இருக்காங்க. ஒரு சில நாளில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. டாடா கன்சியூமர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பாரதி ஏர்டெல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், கிராசிம் வந்து இருக்காங்க. பார்ப்போங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான். வழக்கமாகவே இந்த வியாழன் வெள்ளி வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து கீழே கொண்டு போயிடுவாங்க. ஏற்கனவே இப்போ இந்த வார் பிரச்சனை வேறு போயிட்டு இருக்கு. அதனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 488 புள்ளி வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க. அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். இது எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். வெள்ளிக்கிழமை ஆனாவே மார்க்கெட் வந்து கீழே போகும். நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் தான் கீழே போயிருக்கு, அப்படிலாம் கிடையாது. நம்ம நிஃப்டி 50ல ஒரு 4 கம்பெனி பார்க்கலாம். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷமாக நம்ம எடுத்து பார்க்கும்போது 46% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 520 ரூபாய்க்கு நம்ம இருந்துச்சு, இப்போ வெறும் 300 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் வெறும் 29% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹை போயிட்டு இப்போ வந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷத்துல வெறும் 5% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 174% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த எல்லா ஸ்டாக்கும் வந்து பாருங்கள் இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாவே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது ப்ளூ சிப் கம்பெனியாக இருந்தாலுமே மிகப்பெரிய கம்பெனியாக இருந்தாலுமே ஒரு பேர் மார்க்கெட் வரும்போது கீழே தான் வந்து போகும். அதனால இது நார்மல் தான். அதுவும் இல்லாமல் ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி, லாஸே ஆகாது அப்போ நம்மளாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போலாம் கிடையாதுங்க. லாஸ் அதுக்கு வந்து வரும். இப்போ ஐடிஸ்லாம் எடுத்துக்கலாம், சூப்பரான கம்பெனி சொல்லுவாங்க. இருந்தாலும் 520 ரூபாயிலேருந்து இப்போ 300 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். அதனால எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி ஒரு பேர் மார்க்கெட் வரும்போது கீழே வரும். ஸ்டாக் மார்க்கெட்னாவே அப்படிதாங்க, மேலே போகும் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும் கீழே வரும். கொஞ்ச நாளைக்கு பயப்படாமல் இருந்தாவே போதும். பார்ப்போம் இது இன்னும் எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுன்னு தெரில. ஆனால் இன்னும் கீழே போக போக நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணுற நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹையிலேருந்து எல்லாம் லோ ப்ரைஸ்க்கு வந்துட்டாங்க.
இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். கரண்ட் பிரைஸ் 401 ரூபாய்க்கு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% நம்ம கீழே போயிருக்கு. கிட்டத்தட்ட 650 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கீழே வந்திருக்கு. முதல் முறையாக இவங்க லிஸ்ட் ஆனதில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அந்த 425 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ அதையும் கட் பண்ணி மார்க்கெட்டிங் கீழே போகிறனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ கீழே போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது 380 360 வரைக்கும் இருக்குது. பார்க்கலாம் அது போகுமா என்னன்னு தெரியல. மேபி மார்க்கெட்டு டெய்லி இதே மாதிரி 2-3% கீழே போயிருந்துச்சுன்னா மறுபடியும் இது 360 ரூபா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இருந்தாலும் என்னன்னு தெரியல, பார்ப்போங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு. இதே மாதிரி நம்ம வாங்கிருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போயிட்டே தான் இருக்குது. பேர் மார்க்கெட்டில் அது நார்மல் தான், எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் கீழே போகும். நம்மகிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண போகிறோம். நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணேன். இன்றைக்கும் வருண் பீவரேஜ் வந்து அக்குமுலேட் பண்ணி தான் இருக்கேன். அடுத்த வாரம் தெரியுங்க மார்க்கெட் மேலே போகுதா இல்லை மறுபடியும் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு. NSDL நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லிஸ்ட் ஆனாங்க. லிஸ்ட் ஆனதில் இருந்தே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 33% கீழே போயிருக்கு. நிறைய பேர் லிஸ்ட் ஆன உடனே வந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா லிஸ்டிங் எனக்கு கொடுத்தனால ஓகே நம்ம அப்படி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கீழே தான் வந்து போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சர்வீஸில் வந்து இருக்காங்க. சிம்பிளாக சொன்னால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போதும் சரி, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது விற்கும் போது நம்மளாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வாங்கும் போதும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்க டிஜிட்டலாக வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சிருப்பாங்க. NSDLக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட 65,391 டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்காங்க. இதுவே CDSLட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,918 தான் வந்து இருக்கு. ஆனால் growth வைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது NSDL விட CDSL வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கும். அது ப்ராஃபிட் growthல வந்து இருக்கும். NSDLம் சூப்பரான ஒரு கம்பெனி தான். இருக்கிறதுல இந்த 2 கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப பெரிய கம்பெனி. கிட்டத்தட்ட இந்த NSDLக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 39.45 மில்லியன் ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட் வந்து இவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு நாளைக்கு NSDL வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,320 டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து growth ஆகுதோ அந்த அளவுக்கு NSDL வந்து பார்த்தீங்கன்னா growth ஆகும். மார்க்கெட் கேப்பு 17,400 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 46 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 44 இருக்கு. புக் வேல்யூ 108 ரூபாய். டிவிடெண்ட் ஈல்டு 0.23%. ROCE 23%. ROE 17%. ROIC 23%. OPM 29% வந்து இருக்கு. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான பர்சன்டேஜ் தான். இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 554 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ 2.80 இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜி ரேஷியோ மட்டும் 2.80 இருக்கு. மேபி பி ரேஷியோ வந்து 2 கீழே இருந்தால் பரவாயில்ல. இது மட்டும் 2க்கு மேலே இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. டெப்டி ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது 0.01 இருக்குது. உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட 8 வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து நார்மல் ரேஷியோ தான். இருந்தாலும் மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போய்கிட்டே இருக்குது. இன்னும் இந்த பிஜி ரேஷியோ எல்லாம் 2க்கு கீழே வந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டே இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏஞ்சல் ஒன் இந்த கம்பெனி பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா நிறைய பேர் ஏஞ்சல் ஒன்ல பார்த்தா டிமேட் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட ஸ்டாக்கு, கமாடிட்டி, கரன்சி, இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கிங்கு, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, டெபாசிட்டரி சர்வீசஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு, அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா NBFCயை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கார்பரேட் ஏஜென்ட்டாகவும் இருக்காங்க நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் யார் நம்ம மார்க்கெட்லேருந்து லாபம் எடுத்தாலும் சரி நஷ்டம் எடுத்தாலும் சரி இவங்க லாபத்தில் தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏஞ்சல் ஒன்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கும் போதும் விற்கும் போது இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் வந்து இருக்கும். நம்ம லாபத்தில் இருந்தாலும் நஷ்டத்தில் இருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை இவங்க வழியாக வந்து வாங்கும் போது அதுக்கான கமிஷனும் வந்து இவங்ககிட்ட போயிட்டு தான் இருக்கும். நம்ம விற்கும் போது இவங்களுக்கான கமிஷன் அப்படின்ட்டு போயிட்டு தான் இருக்கும். இந்த கம்பெனி சூப்பரான கம்பெனி தான். ஆனால் என்ன இப்போ லாபம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி லாபம் அப்படிங்கிறது நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் வந்து லாபம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 215 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் அதாவது இவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட 76% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட போனஸ் ஸ்பிளிட் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் கேப் 19,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 25 இருக்கு. இன்டென்சிவ் பி ரேஷியோ 17 இருக்கு. புக் வேல்யூ 64. டிவிடெண்ட் ஈல்டு 2.22%. ROC 25%. ROE 27%. ROIC 26%. OPM 33% வந்து இருக்கு. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 384 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ 1 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோக்கு பாருங்க வந்து கம்மியாக தான் வந்து இருக்கு. அதே மாதிரி இன்டென்சிக் வேல்யூ 384 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூட கம்மியான பிரைஸ்ல தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்டி ஈக்விட்டி 0.77 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 3.40 வந்து இருக்கு. ஓவரால் இந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ரேஷியோ தான். அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 48%, ப்ராஃபிட் growth 67% வந்து இருக்கு. இதே ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 45%. இது மட்டும் இங்கே தப்பாக வந்து ட்ராக் ஆயிருக்குங்க. மேபி இப்போ தான் ஸ்பிளிட் கொடுத்தனால இங்கே அப்டேட் ஆகாமல் இருக்கானு தெரியல.
ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் நிமிஷம் 37% வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு வருஷமாக தான் இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ அப்படிங்கிறது இந்த அட்ஜஸ்ட் ஆன ப்ரைஸுக்கு அப்புறம் 200 ரூபாயில் இருக்குது. மேபி இது 200 டச் பண்ணிட்டு இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 200 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. 200 போணுச்சுன்னா நம்ம ஒரு வாய்ப்பாக கூட வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்டிகிரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அசட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கீழே நிறைய அசட் இருக்கும். அந்த அசட்டை வந்து லீஸுக்கோ இல்லை வாடகைக்கோ கொடுத்து தான் அதுலேருந்து லாபத்தை நம்மளுக்கு வந்து டிவிடெண்டாக வந்து கொடுப்பாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 4 தடவை வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இன்னும் போக போக பவர் கன்சப்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் இருக்கும். இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 165 ரூபாய்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. இவங்க லிஸ்ட்டாக இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 77% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2018 வச்சுக்கலாம். ஒரு 8 வருஷம் பார்த்தீங்கன்னா 77% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 2026 2வது மாதம் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5வது மாதம் 7வது மாதம் 11வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக வருஷத்துக்கு வந்து பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு ஷேருக்கு 16 ரூபா 10 பைசா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9.8% வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வருது. 9% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்சன்டேஜ். இப்போ 9.8 அப்படின்னா ஒரு 10 வச்சுக்கலாம். 10% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிவிடெண்ட் பர்சன்டேஜ். நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% 6% தான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இப்போ வந்து நம்மளுக்கு வட்டி தராங்க. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ரூபாய் ஒரு ஷேருக்கு தரனால 10% பக்கத்தில் வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹோல்டு பண்ணாவே போதும். வருஷம் 10% நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ப்ளஸ் நம்ம போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கெல்லாம் இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ டிவிடெண்ட் ஈல்டு 16% இருக்கும். 16% அப்படிங்கிறது சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஏன்னா நம்ம ஸ்டாக்கை விற்கவே கிடையாது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வச்சு கூட அதை அப்படியே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அந்த அமௌண்ட் வச்சு நம்ம செலவு பண்ணலாம். இல்லைனா அதே அமௌண்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போய் முதலீடு பண்ணலாம். அப்போனா இங்கே ஒரு 10% ப்ளஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 12% ரிட்டர்ன் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20%க்கு மேலே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். நல்ல ஒரு பேசிவ் இன்கமாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குவான்டி 10,000 குவான்டிலாம் வச்சிருப்பாங்க. 10,000 குவான்டிலாம் வச்சிருக்கும் போது 4 ரூபாய் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுத்தா கூட கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்லாம் டிவிடெண்ட் வரும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டு உண்டியில் எப்படி காசு போடுறோமோ அந்த மாதிரி அப்பப்போ ஒரு 10 குவான்டி 20 குவான்டி அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கம் ரொம்ப அதிகமாகவே வரும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்கை பற்றி நம்மளுக்கு தெரியும். பேங்க்னாவே நம்மளுக்கு தெரியுங்க. பேங்க்கில் போய் பணத்தை போட போகிறோம், கடன் வாங்க போகிறோம், கோல்டு வைப்பா நிறைய லோன் தருவாங்க. இந்த மாதிரி பேங்க்கோட ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் தான். கரண்ட் ப்ரைஸ் 150 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு 26 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 568% தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2010-11 வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்குலாம் மேலே போணுச்சு. இப்போ வந்து வெறும் 150 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. மார்க்கெட் கேப் 68,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 6.73 வந்து இருக்குது. புக் வேல்யூ 190 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 2.61% வந்து இருக்குது. ROC 6%, ROE 12%, ROIC 6%, OPM 70% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 321 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.16 வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூ விடவும் புக் வேல்யூ விட இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 11.5 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.82 இருக்குது. இங்கே டெப்ட் ஈக்விட்டி வந்து 11.5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்க, பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால இது வந்து நார்மல் தான். அடுத்தது இவங்களோட CAGR வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 5%, ப்ராஃபிட் growth 17% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் 10 வருஷத்தில் 5%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 5% தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 0% இருக்குது. ஆனால் இந்த பேங்க் லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அடுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட 2016 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெட் ப்ராஃபிட் 6,276 கோடி நெகட்டிவில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2020 வரைக்குமே இவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட்லேயே தான் இந்த பேங்க் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மார்ச் 2025 இவங்களோட ரெவன்யூ 71,308 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9,552 கோடி இந்த மார்ச் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 21, 22, 23, 24, 25 எல்லாமே வந்து அதிகமாகிட்டே தான் வந்து இருக்குது. 26 கூட நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி இவங்க நெட் ப்ராஃபிட் அதிகமாகுது அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகமாகும்.
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 73.38%, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 5.82%. இதில் வந்து எஃப்ஐ வந்து பாருங்கள் இப்போ 2-3 குவார்டரை வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. D8 வந்து பார்த்தீங்கன்னா 15.18%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 5.62% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. பார்க்கலாங்க, நல்ல ஒரு பேங்க் தான். இன்னமும் இவங்களோட ப்ராஃபிட் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ இன்டென்சிக் வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி புக் வேல்யூயை கிராஸ் பண்ணி வந்து மேலே போகும். அதுக்கு இவங்களோட லாபமும் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டவுன் தாங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப வந்து கிராஷ் ஆகிருக்கு. இன்னும் அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கீழே போனால் கூட நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டே வந்து இருக்கும்.